பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தது ஒரு சிறந்த முன் உதாரண நடவடிக்கை என சீனா பாராட்டியுள்ளது. இத்தகைய நடவடிக்கையை சீனாவில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டு சீர்திருத்தம் மோடிக்கான பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் புரட்சி தம்பியின் வணக்கம். இந்த செய்தி கேட்ட நாளில் நான் மிகவும் வியப்படைந்தேன். சரி, இனி நாட்டிலே ஊழல் ஒழிந்துவிடும், மக்கள் நலமுடன் வாழ்வார்கள், அதாவது ஏழை எளிய குடும்பங்கள் என்ப பாகுபாடு இருக்காது, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். பிறகு மோடியை எதிர்ப்பது யாராலும் முடியாது. மோடியை யாரும் நீ எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். ஆனால் அதன் பிறகு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக பார்த்தால் அடுத்த வளர்ச்சி இதோட மிக பெருமையாக இருந்தது. ஆனால் ஏழை எளியவர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அதனால தான் இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு நாள் வேலை முழு மாத சம்பளம் புரட்சி தம்பியின் புரட்சி பாதை ஒன்று உருவாக்கியுள்ளேன். இந்த பாதைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும், தமிழர் வாழ்வது எல்லாமே, அனைத்து வாழ்க்கையுமே உலக மக்களை சார்ந்து இருப்பதால் நாம் ஒரு நாள் வேலை முழு மாத சம்பளம் என்ற கொள்கையின் அடிப்படையில் நம் திட்டங்களை வகுத்து ஆராய்ந்து மக்களின் நிலை உயர வேண்டும், மக்கள் வாழ்க்கை முறை சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும். தொழில் இருந்தால்தான் குடும்பம் உருவாக்க முடியும். ஒரு குடும்பத்தை வளர்ப்பதற்கு பணம் தேவை. பணம் எங்கிருந்து வரும்? தொழிலிருந்து தான் வரும். தொழில் என்பது ஒரு வேலை. அந்த வேலை ஒரு நாள் செய்தால் போதும். மாதம் 30 நாள் வேலை செய்வது வேண்டாம். 30 நாள் வேலை செய்தால் 365 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். இவ்வாறு வேலை செய்தால் ஆண்டு 50 ஆண்டுகளும் வேலை செய்ய வேண்டும். எதற்காக, ஏன் என்ற கேள்வி கேட்கும் பொழுது, மனிதன் அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியவர். அதனால் 30 வேலைகளும் செய்யக்கூடிய 35 வேலைகளும் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கார்கள். ஆகனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் 30 நாட்களும் 30 வேலை செய்ய வேண்டும்.